ரா ஆரம்பித்த உடனே சிஎம் பங்கு தான் வர சிஎம் பங்கு உள்ற வந்தோடனே மைக்கை வாங்கி பேச ஆரம்பிக்கிறேன். நான் ரொம்பவே கோபமாக இருக்கிறேன். ஏன்னா எனக்கு தான் இங்கே சாம்பியன்ஷிப் மேட்ச் வேணும். ஆனால் அதை தாண்டி எல்லாருமே வந்து நான் தான் சாம்பியன் ஆவன்றதை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு சாம்பியன் வேணும். அதனால தான் நான் வந்து செத் ரோலின்ஸை வந்து சந்திக்க ரெடியாக இருக்கிறேன். செத் ரோலின்ஸ் சம்மர் ஸ்லாமில் நான் 12 வருஷம் கழிச்சு சாம்பியன் ஆனதை கெடுத்துட்டான். அவனை பழி வாங்கணும். அவன் கால் உடஞ்ச மாதிரி நடித்தான். இனிமேல் செத் ரோலின்ஸ் நீ நடிக்க தேவையில்லை, உண்மையிலே உன் காலை உடைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சிஎம் பங்கு ஸ்பீச் கொடுத்தோடனே எல்ஐ நைட் வராரு. எல்ஐ நைட் வந்தோடனே 2 பேருமே முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. எல்ஐ நைட்டு சிஎம் பொங்க அடிச்சுப்பாங்கன்னு பார்த்தா நான் அடிச்சிக்கல. ஏன்னா போன வாரம் நடந்த கான்ட்ரவர்சி அப்படி. அதுக்கப்புறம் 2 பேரும் கை கொடுத்துக்கிறாங்க. கை கொடுத்துக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்ஐ நைட்டு நீ வந்து கந்தரை தோக்கடிச்சு சம்மர் ஸ்லாமில் சாம்பியன் ஆன அது பெரிய விஷயம் தான். ஆனால் செத் ரோலின்ஸ் கேஷ் இன் பண்ணிட்டான். ஆனால் செத் ரோலின்ஸுக்கும் எனக்கும் நடந்த மேட்ச்சில் நீ குறுக்க வந்துட்ட. அப்படி நீ குறுக்க வரல நான் அவனை முடிச்சிருவான். ஃபஸ்ட்டு எனக்கும் செத் ரோலின்ஸுக்கும் ரீமேட்ச் வேணும். அதுக்கப்புறம் சிஎம் பங்கு நீ வேணா மோதிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்குள்ள கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கு. அந்த கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பால் கியூமனும் பிரசன் ரீடு அதுக்கப்புறம் வந்து பேரன் பெக்கர் இவங்க 3 பேரும் வராங்க. இவங்க 3 பேரும் வந்தோடனே பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் என்னடா பெரிய சாம்பியன்ஷிப் மேட்ச் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்குலாம் சாம்பியன்ஷிப் மேட்ச் கிடைக்காது அப்படின்ற மாதிரி பால் கியூமன் சொல்கிறாரு. பால் கியூமன் நீ ரொம்ப ஓவராக பேசுகிற, வாயை மூடு, உன் வாயை உடச்சிருவேன், இன்றைக்கி நீ உன் ஃபேண்டில் பாத்ரூம் போக போகிற அடிக்கிற அடியில் அப்படின்ற மாதிரி சொல்கிற. அதுக்கப்புறம் இங்கே பால் கியூமன் கடுப்பாகி இன்னைக்கு பேரன் பேக்கரும் பிரசன் ரீடும் சேர்ந்து எல்ஐ நைட் அண்ட் சிஎம் பங்கு உங்கள் கூட மோதுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ரெடியா அப்படின்ற மாதிரி கேட்பார். அந்த இடத்துல ஒரு மேட்ச் கன்ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் ஜட்ஜ்மெண்ட் டே கூட வந்து அமெரிக்க எல் கிராண்டோ நிற்பார். அதுக்கப்புறம் வந்து அடுத்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஃபின் பாலரும் அதாவது டாமினிக் மிஸ்டரியும் தனியாக வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி வர வாரம் நடக்கப்புற AAA மெகா சாம்பியன்ஷிப் மேட்சை பற்றி. அந்த மேட்ச்சுக்கு வந்து அந்த மேட்ச்சில் தான் வந்து எல் கிராண்டியும் இருக்கான். அவன் ஏன்டா இங்கே இருக்கிறான் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த அதுக்கப்புறம் ஒரு டாக்டி மேட்ச் நடக்கும். அந்த டாக்டி மேட்ச் யாரையா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எல் கிராண்டினோ அண்ட் டாமினிக் மிஸ்ட்ரியோ வர்சஸ் டிராகன் லீ அண்ட் ஏஜ் ஸ்டீல்ஸ் இவங்களுக்குள்ள ஒரு டாக்டி மேட்ச் நடக்கும். இந்த டாக்டி மேட்ச்சில் ஏஜ் ஸ்டீல்ஸும் டிராகன் லீ நல்லாவே டாமினேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மேட்ச்சில் ஒரு கட்டத்தில் வந்து ஜெயிக்க போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கு. எல் கிராண்டினோவும் அவன் டாமினிக் மிஸ்டரியும் சீட் பண்ண ரெடியாக இருப்பாங்க. அந்த இடத்துல என்ன நடக்குன்னா, ஒரு ஸ்டீல் பிளேட்டை எடுத்து வந்து மாஸ்கில் வச்சு தலையில் முட்டலாம் அப்படின்ற மாதிரி எல் கிராண்டினோ நினைப்பார். அந்த இடத்துல வந்து அந்த ஸ்டீல் பிளேட்டை வச்ச உடனே ஏஜே ஸ்டீல்ஸ் வந்து அதில் ஒரு கிக் விட்ருவார். அந்த ஸ்டீல் பிளேட் கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு எடுத்துக்கிட்டு டாமினிக் மிஸ்டரியோ மாஸ்க்கை கழட்டி போட்டு வருதும் திருப்பி மாற்றுறதுமா இருந்தார். டாமினிக் மிஸ்டரியோ அந்த மாஸ்க்குள்ளே போட்டு அந்த ஸ்டீல் பிளேட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏஜே ஸ்டீல்ஸை ஒரு முட்டிடுவார். அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, எல் கிராண்டினோ ஏஜே ஸ்டீல்ஸை ரோல் அவுட் பின் பண்ணி இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் எனக்கு சாம்பியன்ஷிப் மேட்ச் வேணும், வேர்ல்டு டைட்டில் வேணுன்ற மாதிரி செமிசைனை கேட்டுக்கிட்டு இருப்பார். அந்த இடத்துல சாமஸும் வருவார். சாமஸும் செமிசைனும் கொஞ்சம் முறைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, செமிசைன் தன்னோட மேட்சுக்காக வருவார். செமிசைன் தன்னோட மேட்சுக்கு வந்து மேட்ச் ஆரம்பிக்கிற என்ட்ரன்ஸ் கொடுத்துருப்பார். பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்கை வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் இன்னைக்கு வேர்ல்டு சாம்பியன் கூட மோதுறான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க ஆடம் பேஸ்ட்டை. ஆனால் அவங்களுக்கு மேட்ச் கேன்சல் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பதிலாக இன்னைக்கு ராக்ஸ்னியோட ஒரு மேட்ச் வச்சுருப்பாங்க. ராக்ஸ்னியோட மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிருப்பாங்க ஜட்ஜ்மெண்ட் டே சேர்ந்த ராக்ஸ்னியோட. அதுக்கப்புறம் இங்கே ரிங் சைடு வந்தோம்னா ரூசேவுக்கும் செமிசைனுக்கும் மேட்ச் நடக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரூசேவ் செமிசைனும் பயங்கரமாக விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு மேட்சுக்கு இடையில ஒரு கட்டத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, செமிசைன் வெளில இருக்கிற நேரத்தில் அதாவது ஒட்டுமொத்தமாக பிளட் லைனும் சேர்ந்து வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒட்டுமொத்தமாக பிளட் லைன் வந்து அட்டாக் பண்ணுறதை பார்த்தோன்னே என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, WWE அஃபிஷியல் டீம்ஸ்லாம் வந்து தடுத்து விட்ருவாங்க. அந்த கேப்பில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஆடியன்ஸ் சைட்லேருந்து சாமஸ் உள்ற வந்து ரூசேவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு அப்பர் நீயை போடுவார். போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ரூசேவ் அடிக்க ரெடியாவார். ஆனால் செக்யூரிட்டி டீம்லாம் தடுப்பாங்க. செக்யூரிட்டி டீம்ஸ்லாம் அடித்து ஓட விடுவார் சாமஸ். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் சைடு இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு போயிடுவாங்க. இந்த இடத்துல சாமஸ் தள்ளி விட்டதில் கமெண்ட்ரி டேபிளில் தூக்கி விட்டு எறிஞ்சதில் ஒரு செக்யூரிட்டிக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. அதை வந்து கோரி கிரேஸ் விளக்க சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் யூஎஸ்கை மேட்சுக்காக ரெடியாகி வர நேரத்தில் வந்து குபிக்கி வாரியர்ஸ் டீம் வந்து சப்போர்ட் பண்ணி அனுப்புவாங்க. யூஎஸ்கை வர்சஸ் ராக்ஸ்னி இவங்க 2 பேருக்கு மேட்ச் நடக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ராக்ஸ்னி சப்போர்ட்டாக வந்து ரெக்கி ராண்டர்கள் இருப்பாங்க. யூஎஸ்கைக்கு சப்போர்ட்டாக யார் வருவான்னு கேட்டிங்கன்னா, குபிக்கி வாரியர்ஸ் வருவாங்க. வந்தோடனே அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்கும். என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, குபிக்கி வாரியர்ஸை யூஎஸ்கை அட்டாக் பண்ண மாதிரி 2 பேரும் கான்ட்ரவர்சியில் மாட்டிப்பாங்க. அதுக்கு
பயன்படுத்திட்டு ராக்ஸ்னி வந்து ஈஎஸ்கையை பிடிச்சி குபிக்கி வாரியர்ஸ் டீம் மேலே தள்ளி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன இருக்குன்னு இதை பயன்படுத்திக்கிட்டு ரோல் பின் பண்ணி வின் பண்ணிடுவாங்க. ராக்ஸ்னி இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டாங்க. குபிக்கி வாரியர்ஸுக்கும் ஈஎஸ்கைக்கும் ஒரு சின்ன கான்ட்ரவர்சி மாதிரி ஆயிடுச்சு இந்த இடத்துல செக்மெண்ட்டில். இந்த இடத்துல தோற்றதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஜே யூசோவை காமிப்பாங்க. அதுக்கப்புறம் எல்ஏ இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து உமன்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் அந்த இடத்துல நடக்கும். அது யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த அந்த சாம்பியன்ஷிப் மேட்சுக்காக ஆல்ஃபா அகாடமி ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பேக் சைடில் பார்த்தீங்கன்னா குபிக்கி வாரியர்ஸும் ஈஎஸ்கைக்கும் பயங்கரமான கான்ட்ரவர்சியாக இருக்கும். அந்த இடத்துல வந்து குபிக்கி வாரியர்ஸை சேர்ந்து ஆஸ்கா ஈஎஸ்கே தள்ளி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் இங்கே மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். இந்த மேட்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா உமன்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சின்ன மூமெண்ட்டில் வந்து ஆல்ஃபா அகாடமி டீம் அதை டாமினேட் பண்ணுற மாதிரி அம்மா கடைசியில் பிக்கி லிஞ்ச் தன்னோட ஃபினிஷரை போட்டு வின் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் செத் ரோலின்ஸ் இன்னைக்கு மெயின் ஈவெண்ட் வச்சு விளையாட போகிற பெர்சன்டேரியும் பேரன் பெக்கரையும் பார்த்து பேசிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் பெய்லியை வச்சு ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருப்பாங்க. பெய்லி வந்து தன்னோட ரீசெண்ட் சமீபத்தில் நடந்த தோல்வியெல்லாம் பற்றி அவங்க யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்த பற்றி அவங்க காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா ஸ்டெப்னி வாங்கிக்கிறோம் ஈஎஸ்கையும் பேக் ஸ்டேஜில் முறைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரீகா ரிப்ளே வருவாங்க. ரீகா ரிப்ளே வந்து ஈஎஸ்கை வந்து அந்த இடத்துலேருந்து விலகி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மெயின் ஈவெண்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். மெயின் ஈவெண்ட் மேட்ச் யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா பிரசன் ரீட் அண்ட் பேரன் பேக்கர் வர்சஸ் சிஎம் பங்க் அண்ட் எல்ஏ டேக் டீம் மேட்சஸ். இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீமுமே நல்லாவே பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. இந்த மேட்ச்சில் செத் ரோலின்ஸ் வந்திருக்க மாட்டார், பால் கியூன் மட்டும்தான் வந்திருப்பார். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டாமினேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க பிரசன் ரீடும் பேரன் பேக்கரும். ஒரு கட்டத்தில் வந்து எல்ஏ போட்டு துவச்சி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து சுனாமி ஃபினிஷரை போடுவாங்க. பிரசன் ரீடுக்கு மேலே பேரன் பேக்கர் படுத்துக்கிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து போடுவாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து பயங்கரமாக டாமினேட் பண்ணி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல ஒரு கட்டத்தில் பின் பண்ணுற இடத்துல சிஎம் பங்க் உள்ள வந்து அட்டாக் பண்ணுவார். சிஎம் பங்க் உள்ள வந்து அட்டாக் பண்ணிட்டு ஜிடிஎஸ் மூவ் போடலான்ட்டு ரெடியாக இருப்பார். அந்த இடத்துல பின்னாடியே வந்து செத் ரோலின்ஸ் சிஎம் பங்கை அட்டாக் பண்ணுவார். சிஎம் பங்க் அட்டாக் பண்ணுறதை பார்த்துட்டு இந்த மேட்சை ரெஃப்ரி டிக்யூ பண்ணி முடிச்சு விட்ருவார். முடிச்சு விட்டோன்னே இவங்க எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்ணுற பார்த்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஜே யூசோ வருவார். ஜே யூசோ வந்து ஸ்டீல் சேரோட வந்து ஜே யூசோ அப்படியே வர வழியில் என்ட்ரன்ஸ்லேயே பேரன் பேக்கரை போட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள வந்து இவங்க ஓடிடுவாங்க. ஓடனே அந்த இடத்துல வந்து ஆடம் பேர்ஸ் மியூசிக் வரும். ஆடம் பேர்சன் வந்து பேச ஆரம்பிப்பார். என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, செத் ரோலின்ஸ் நீ வந்து இத்தனை நாள் சீட் பண்ணிக்கிட்டு இருந்த, உன்னோட சாம்பியன்ஷிப்பை இப்போ டிஃபெண்ட் பண்ணி ஆகணும். அதற்கான மேட்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ வந்து பாரிஸில் ஜே யூசோ கூட மோதுற, அது மட்டும் இல்லாமல் எல்ஏ நைட்டு கூட மோதுற, அது மட்டும் இல்லாமல் சிஎம் பங்கு கூட மோதுற. இவங்க மூணு பேருக்கு எகெயின்ஸ்டாக வந்து மேட்ச்சில் விளையாடுற அந்த ஃபேட்டல் வேர் மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணோன்னே அந்த இடத்துல சிஎம் பங்குக்கும் எல்ஏ நைட்டு கான்ட்ரவர்சி வருது. எல்ஏ நைட்டு போட்டு அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் தடுக்க போன ஜே ஈசோவையும் போட்டு அடிக்கிறார். இவங்களும் அடிச்சுட்டு இருக்காங்கல்ல. எல்ஏ நைட்டுக்கு வந்து சிஎம் பங்கு ஃபினிஷர் போலாம் ரெடி அடிப்பார். அந்த இடத்துல என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா பேரன் பேக்கர் பின்னாடியே வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து ஒட்டுமொத்த வந்து செத் ரோலின்ஸ் டீமும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா வெளில வச்சு எல்ஏ நைட்டுக்கு ஒரு பெரிய ஸ்பியரை போடுவார் பேரன் பேக்கர். அதுக்கப்புறம் பயங்கரமாக அட்டாக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா செத் ரோலின்ஸ்க்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அடிச்சு நொறுக்கி ஸ்டாம்பை போட்டு அதுக்கப்புறம் வந்து செத் ரோலின்ஸை பிடிச்சிட்டு என் கண்ணை பாரு சிஎம் பங்க் அப்படின்ற மாதிரி மிரட்டுவார். எல்லாரையும் அடிச்சு போட்டு அதுக்கப்புறம் வந்து இவங்க செலிப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த வாரமும் டாமினேட் பண்ணது செத் ரோலின்ஸ் டீம் தான் அப்படின்றத தெரிஞ்சுங்க.